சிந்தியுங்க, செயல்படுங்க. அத பத்தி தான் நாங்க இன்னைக்கு கதைக்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு, அதாவது அனந்த் வியூ ஆதரவாளர்களுக்கு ஒரு வணக்கங்கள். இன்றைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, மக்களே சிந்தியுங்க, செயல்படுங்க. அத பத்தி தான் நாங்க இன்னைக்கு கதைக்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு, அதாவது இன்றைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி, அதாவது இலங்கையின் நாடே ஆளுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்கிற முக்கியமான தேர்தல். அதாவது ஒவ்வொரு மக்களும் சிந்திச்சு செயல்பட்டு முடிவெடுத்து செயல்பட வேண்டிய ஒரு நாள். சோ மறக்காம நீங்க எல்லாரும் போயிட்டு ஒவ்வொரு தினம் உங்களோட சுய விருப்பத்துல சிந்தியுங்க. சிந்திச்சு யார நான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். அதோட ஒரு ஆள் தனியே சிந்திச்சு ஒரு ஆளுக்கு போட்டுட்டு ஒரு ஆள் பாராளுமன்றம் போறது இல்ல. எல்லா மக்களுமே சிந்திச்சு செயல்படுவார்கள் என்று நான் இந்த முறை நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். சோ ஒரு மாற்றம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. சோ நான் ஒரு கட்சிக்கோ ஒருத்தருக்கோ சம்பந்தமாவோ இல்ல சப்போர்ட் பண்ணியோ கதைக்கல. ஆனா ஒவ்வொரு மக்களும் சிந்தித்து வாக்களிக்கணும்ன்றதான் வலியுறுத்துறேன். மற்றது உங்களுடைய உரிமை. கண்டிப்பா ஒவ்வொருவரும் போய் வயது போன ஆட்களா இருந்தாலும், இயலாத ஆட்களா இருந்தாலும், உங்களால இயலுமான ஆட்கள் உங்களோட வாகனங்கள்ல, இல்ல பக்கத்து வீட்டுல நீங்க போய்க்குள்ள ஒரு பைக்ல ஒரு ஆள் தனியா போறீங்கன்னா, பக்கத்து வீட்டுல கேட்டு, சரி கதைக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இது ஒவ்வொரு அதாவது இலங்கையில பிறந்த ஒவ்வொருவற்றையும் கடமை, கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று. சோ நான் இப்ப உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரியாம இருக்குமென்று இல்ல. இந்த தேர்தலுக்கு எப்படி வாக்களிக்கிறது, என்னென்ன முறையில வாக்களித்தா உங்களோட வாக்கு செல்லுபடியாகும், இல்லது நிராகரிக்கப்பட்டு போகும். நிறைய பேற்ற வாக்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. சின்னங்கள் மாறி போட்டுட்டு வருகிறது. அது நீங்கள் ஒன்றை முடிவெடுத்துட்டு போங்க. வடிவா பார்த்துட்டு போங்க. சோ அது உங்களோட விருப்பம். உங்களோட விருப்பம் என்று சொல்றதை விட உங்களோட அது உங்களுடைய உரிமை, ஓட்டுரிமை. அதாவது இலங்கையில பிறந்த ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா உங்களுக்கு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களா நீங்கள் இருந்தால், அதோட உங்களுக்கு ஓட்டுரிமை, அதாவது இலங்கையினால ஓட்டு ஓட் லிஸ்ட் அனுப்பப்பட்டிருந்தால், நீங்க பதிவு செய்த ஒரு இலங்கை பிரஜையா இருந்து ஓட்டுரிமை உள்ளவரா இருந்தா மறக்காம போய் ஓட்டு போடுங்க. அதே நேரம் ஓட் லிஸ்ட் அது துளைந்திருந்தா கூட உங்களோட தேசிய அடையாள அட்டையை கொண்டு நீங்க காட்டி உங்களோட எந்த அதாவது ஓட் போடுற எந்த முகவர் நிலையமோ அந்த இடத்துல வாக்குச்சாவடி இல்ல போயிட்டு நீங்க ஓட் பண்ணலாம். அதை மறக்காதீங்க. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு இதுல காட்டுற மாதிரி தான் மாதிரி வாக்குச்சீட்டு. அதாவது நான் இதன்னு சொல்லி அதை அரசாங்க அச்சு திணைக்களத்தினால வெளியிடப்பட்ட மாதிரி வாக்குச்சீட்டு. இந்த முறை பாத்தீங்கன்னா அதாவது யாழ்ப்பாணம் வன்னி தேர்தல் தொகுதியில 23 கட்சிகளும் 21 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடணும். சோ அதுல ஒரு கட்சியில 9 பேர் படி பாருங்க எத்தனை. இது இலங்கை அரசாங்க அச்சு திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட மாதிரி வாக்குச்சீட்டு. இதுல இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு கட்சிகள் என்ற பேரும் சின்னமும் இருக்கும். எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்களோ அந்த கட்சியின் சின்னத்துக்கும் பேருக்கும் நேர ஒரு புள்ளடியை போடுங்க. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா 1 தொடக்கம் 9 இலக்கங்கள் கட்டமிடப்பட்டிருக்கும். அந்த கட்டத்துக்குள்ள உங்களுக்கு விரும்பின 3 பேருக்கு வாக்களிக்கலாம். சோ அதுல உங்களுக்கு விரும்பின இலக்கத்துக்கு நேரம் 3 இலக்கத்துக்கு மறக்காம புள்ளடியிருங்க. ஓகே, சொன்னது மாதிரி ஒரு கட்சிக்கும் 3 இலக்கத்துக்கு மாத்திரம்தான் நீங்கள் புள்ளடியிட்டு உங்களோட வாக்கை செலுத்தணும். இல்லைன்னு சொன்னால் நான் இப்ப இதுல காட்டியிருக்கிற மாதிரி 4-5 கட்சிக்கும் 3ற்கு மேற்பட்ட இலக்கத்துக்கும் நீங்கள் வாக்கு செலுத்துற சந்தர்ப்பத்துல உங்களுடைய வாக்கு உங்களை அறியாமலே அது நிராகரிக்கப்பட்ட வாக்காக மாறும். சோ அதுகளை கவனமா வச்சுக்கொண்டு உங்களுடைய உரிமையை செலுத்திட்டு வாங்க. உங்களுக்கு விரும்பின நீங்கள் யார பாராளுமன்றம் அனுப்ப போறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வாக்களிங்க. வாக்களிக்க போகாம இருக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் இந்த மாதிரி தன்னிச்சையா வாக்களிக்க போகும். வாக்குன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் உரிமை. அது அந்த உரிமையை நீங்க இழக்காதீங்க. கண்டிப்பா போய் வாக்களிங்க. மறக்காம வாக்களிச்சுட்டு வாங்க ஒவ்வொருத்தரும் போயிட்டு.
ஸோ அதோட சிந்தியுங்கோ, செயற்படுங்கோ. அதைத்தான் நான் சொல்றேன். மற்றது வந்து காலம்புற 7 மணிலிருந்து பின்னேரம் 4 மணி மட்டும் அந்த வாக்கு நிலையங்கள், வாக்கு போடுற நிலையங்கள் திறந்திருக்கும். மறக்காம போங்க. உங்களோட அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய தேசிய அடையாள அட்டையோட, மற்றது வந்து ஒரு வோட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு தேர்தல் திணைக்களத்தால அனுப்பியிருப்பீங்க. அதை கொண்டு போய் உங்களுக்கு எந்த தேர்தல் வாக்கு போடுற நிலையமோ அந்த வாக்கு நிலையத்துல கொடுத்து மறக்காம சிந்திச்சு செயல்படுங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். அனந்த் வியூக்கு புதுசா நீங்கள் யாரும் வந்திருந்தா அனந்த் வியூவை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.